Hi, hello guys, welcome to my channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டிமீட்டர் வச்சு வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது சிம்பிளாக மெத்தடில் பார்க்க போகிறோம். இப்போது மல்டிமீட்டர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, டிஸ்பிளேல ஒன்றுமே காமிக்கல. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா V போட்டு ஒரு சைன் வேவ் இருக்கும், இது ஏசி கரண்ட் செக் பண்ணுறதுக்கான இது ஓகேங்களா. இதே ரைட் சைடில் V போட்டு ஒரு நேராக ஒரு கோடு போட்டிருக்கும், இது டிசி கரண்ட் செக் பண்ணுறதுக்கான இது. இந்த ஏசி டிசியை பற்றி தெரியும்னா நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவை நான் சொல்கிறேன், நீங்கள் அது கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு 200க்குள்ளே வோல்டேஜ் வந்ததுன்னா நீங்கள் 200 வச்சு செக் பண்ணணும். அதுவே 200க்கு மேலே வோல்டேஜ் போச்சுன்னா 600 வச்சு செக் பண்ணணும். இதுதான் இதில் கான்செப்ட். இதே தான் நீங்கள் டைரக்ட் கரண்ட் செக் பண்ணுவீங்க. 200க்குள்ளே வோல்டேஜ் வந்ததுன்னா 200 வச்சு செக் பண்ணுங்கள், 600க்குள்ளே வோல்டேஜ் வந்ததுன்னா 600 வச்சு செக் பண்ணுங்கள். இந்தமாரி கான்செப்ட் நீங்கள் செக் பண்ணால் மல்டிமீட்டர் கரெக்டாக இருக்கும், இல்லைனா புகஞ்சிரும் சரிங்களா. இதில் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் போன்ற காம்பவுண்டர்லாம் வச்சு செக் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம இதில் சும்மா வீட்டில் வச்சு செக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் கனெக்டிவிட்டி எப்படி கொடுக்கணும்னு நம்ம பார்க்க வாங்க. இந்த ரெட் கலர் நேப் இருக்குல்ல, இது பாசிட்டிவ் டெர்மினல். இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் இந்த வோல்ட் ஓம்னு இருக்குல்ல, இதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். எப்பயுமே ரெட்டுன்றது பாசிட்டிவ் டெர்மினல், பிளாக்ன்றது நெகட்டிவ் டெர்மினல், அது காமனில் கனெக்ட் பண்ணணும். இந்த இதுமாரி வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ண போகிறோம். மல்டிமீட்டரை ஆனில் வச்சுட்டு நம்ம ஏசியில் வைக்கணும். தவறி டிசியில் வைக்காதீங்க, மல்டிமீட்டர் புகஞ்சிரும். ஸோ ஏசியில் வச்சு செக் பண்ணுங்க சரிங்களா. ஏசின்றது லெஃப்ட் சைடில் அந்த V ஒரு சிம்பிள் போட்டு அலை வடிவ மாதிரி ஒரு இருக்கும், இதுதான் ஏசி கரண்ட் செக் பண்ணுறதுக்கான இது. அதை வச்சுட்டு நம்ம செக் பண்ணுவாங்க. இப்போ வச்சுட்டோம். இப்போ பவர் நம்ம எவ்வளோ வருதுன்னு செக் பண்ண போகிறோம். ப்ளக் பாயிண்டில் நம்ம கொடுக்க போகிறோம். ரைட் சைடில் எப்பவுமே இருக்கிறது பாசிட்டிவ் டெர்மினல் தான் இருக்கும் மோஸ்ட்லி, லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். சரி ஓகேங்களா. அதை நீங்கள் மாற்றி வச்சா ஒன்றும் புகஞ்சிராது, உங்களுக்கு வேல்யூ வந்து நெகட்டிவில் காமிக்கும், அதுதான் ஓகேங்களா. இப்போ நம்ம பாசிட்டிவ் டெர்மினலில் வைக்கிறோம், நெகட்டிவ் டெர்மினலில் வைக்கிறோம். மொத்தம் எவ்வளோ வோல்டேஜ் வருது? 183. ஓ, இது இப்போ வீட்டுக்கு வர வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 185 186 வோல்டேஜ் தான் வீட்டுக்கு வருது. இப்படி தான் நீங்கள் வீட்டில் வர வோல்டேஜை கால்குலேட் பண்ணணும். இன்புட்டு 230னா 230ல் 180 நம்மளுக்கு ரீச் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.